Hi friends, welcome back to my channel. In the video jewel making with bracelet making நான் மெட்டீரியல்ஸ் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது என்னோட நியூ அப்டேட்டு. இப்போ புதுசாக வாங்கியிருக்க மெட்டீரியல்ஸ் இந்த மெட்டீரியல்ஸ் வச்சு அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு ஜுவல் மேக்கிங் பிரேஸ்லெட் மேக்கிங் சொல்லி கொடுப்பேன். ஃபஸ்ட் நான் எடுத்து வந்து டியூப் பீடு. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய நான் ஜெல்லி பீட்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து டபுள் ஷேடில் ஜெல்லி பீட்ஸு, பார்க்க கலர்ஸ் ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்களா. ஸோ இதில் பிரேஸ்லெட்டோ நம்ம நெக் செட் பண்ணும்போது பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்காக கலர்ஸ் கொஞ்சம் நான் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் பீட்ஸ் பாருங்கள். நமக்கு ஜுவல் மேக்கிங்கில் இந்த மரூன் அண்ட் க்ரீன் வந்து கம்பல்சரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பெண்டன்ட் வச்சு ஜஸ்ட் ஒரு நெக் செட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுமே நான் வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இது வந்து நியூ கிளாஸஸாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இது வந்து இந்த பீட்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா பிளட் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பிளட் பீட்ஸ்ன்னு சொல்லலாம். இது பாருங்கள், இது ஒரு லைன் தான் என்கிட்ட இருக்குது. கிளாஸ்க்காக தான் இது எல்லாமே நான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பிரேஸ்லெட் இது வந்து ஜெல்லி பீட்ஸ் இருக்குது. மல்டி, அதாவது டபுள் ஷேட்லேயும் வச்சுருக்கேன், சிங்கிள்லேயும் நான் வச்சுருக்கேன். பாருங்கள், எல்லாமே ஜெல்லி பீட்ஸ் தான். அப்புறம் கியர் லாக், சில்வர் அண்ட் கோல்டு ரெண்டுமே நமக்கு தேவைப்படும். நீங்கள் சில்வர் பெண்டன்ட் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு சில்வர் தேவைப்படும், கோல்டு யூஸ் பண்ணிங்கன்னா கோல்டு தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து சில்வர் சாம், இது வந்து அட்ஜஸ்டபிள் ரிங்கு, பிளாஸ்டிக் பீட்ஸ். இது குழந்தைங்களுக்கு பிரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்காக என்னோடய பொண்ணுக்காக வாங்கினேன். நெக்ஸ்ட்டு சாம்ஸ் பாருங்கள். இது எல்லாமே எனாமல் இருக்கிற சாம்ஸ் தான். இதில் 15 சாம்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து செலக்டிவாக வாங்கின சாம்ஸஸ் தான் இது. நெக்ஸ்ட்டு பிரேஸ்லெட் கிளாஸஸும் நான் போட்டிருக்கேன், ஜுவல் மேக்கிங்கும் போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு ரெண்டுமே சேர்ந்து நான் 99 ஃபீஸ் தான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போது தனியாக ஜுவல் மேக்கிங்க்கு அண்ட் பிரேஸ்லெட் தனியாக எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ தனித்தனியாக ஃபீஸ் வாங்கிக்கலான்ட்டு நெக்ஸ்ட்டாக கிளாஸஸ் போடலான்ட்டு ஒரு ஐடியா எனக்கு. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு வேணும், அப்டேட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இதெல்லாம் வந்து கனெக்டர். நம்ம வந்து ஜும்காஸ் மேக் பண்ணுறது, இயரிங்ஸ் மேக் பண்ணுறதுக்காக நமக்கு பேஸ் தேவைப்படும் இல்லைங்களா, அதுதான் அது. அதுக்கப்புறம் செயின்ஸு, பால். அந்த பால்லாம் வந்து நம்ம நெக் செட் யூஸ் பண்ணும்போது ஒரு பீட்ஸ்க்கும் சென்டரில் ஆட் பண்ணுவோம். செயின் இருக்குது, அதுக்குள்ளே பால்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சாம்ஸ் பாருங்கள். இது ஒரே சாம் மட்டும் நான் வாங்கியிருக்கேன். இது என்னோடய பொண்ணுக்காக பிரேஸ்லெட் பண்ணலான்னு சொல்லிட்டு. நம்ம அதை வந்து சிம்பிளாக ஒரு நெக் செட்டு கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம், பார்க்க அழகாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இது தான் பால். நம்ம நெக் செட் மேக் பண்ணும்போது 2 பீட்ஸ்க்கும் சென்டரில் வந்து இதை நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து பெண்டன்ட்டு. இதில் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கீழே வந்து ஹேங்கிங்ஸ் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் லாரியல்ஸோ பீட்ஸு நீங்கள் வச்சுருக்க ஜெல்லி கிராக்கல் பீட்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வந்து இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸர். அது எல்லாமே வந்து பீட்டில் இருக்க ஸ்பேஸர். இது கிறிஸ்டல் பீட்ஸ் பாருங்கள். கிறிஸ்டல் பீட்ஸில் நான் வந்து ஒரு 4 டைப்ஸ் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி கொஞ்சம் இருக்குது என்கிட்ட. இதெல்லாம் நியூவாக வாங்கினது. இதில் வந்து 3mm, உங்களுக்கு 2mm 3mm சைஸஸில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்டிக் பீடு, பிளாக் கலரில் வந்து கிளாஸ் பீட்ஸ். இது வந்து நம்ம பவுச்சாக யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, மொபைல். அதுக்கு மேலே வந்து ஃபோன் ரோப் யூஸ் பண்ணுறதுக்காக அது எப்படி மேக் பண்ணுறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து ஃப்யூஸ் ஒயரு. இதில் நம்ம வந்து லாரியல்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை நம்மளே மேக் பண்ணிக்கலாம். இதுவுமே ஆல்ஃபாபெட் பிளாஸ்டிக் பீட்ஸு. நெக்ஸ்ட் வந்து பீடோட கேப் இருக்குங்களா, அது. இது வந்து வாட்ச் டயல், பிங்க் கலரில் ஒன்று மட்டும் இருக்குது என்கிட்ட. நெக்ஸ்ட்டு பீட் பால் ஸ்டோன் பால்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்டோன் பால் செயின். இது வந்து பார்த்திங்கன்னா ரோப்பு. நம்ம ஒரு நெக் செட் மேக் பண்ணுறோன்னா இந்த ரோப் இருந்தால் தானே நம்ம வந்து நெக்கில் போட முடியும். நெக்ஸ்ட்டு ஹூக்கு, இயரிங்கோட ஹூக்கு. ஸ்பேஸர், இந்த ஸ்பேஸர் வந்து நெக் செட்டில் யூஸ் பண்ணலாம், பிரேஸ்லெட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இது கோல்டு சில்வர் ரெண்டுமே இருக்குது. இது MDF 0.5mm. அது இது இன்விசிபிள்காக யூஸ் பண்ணுற சாம்ஸு. பீடோட கேப் இது ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். இதெல்லாம் வந்து ஐபின் அண்ட் ஹெட்பின் ரெண்டுமே சில்வர் ஒன்றாவே இருக்கும் பாருங்கள். கோல்டில் அண்டு சில்வரில் ஐபின் ஹெட்பின் ரெண்டு ஒரே கவரில் இருக்கும். அதுக்கப்புறம் ஜம்ப்ரிங்கில் நமக்கு எல்லாமே வந்து ஜம்ப்ரிங்கு, அதுக்கப்புறம் வந்து ஹெட்பின் ஐபின் எல்லாமே சில்வர் கோல்டில் ரெண்டுமே இருக்கும் நமக்கு. இதெல்லாம் ஹூக்ஸு, பேக் சைட் கனெக்ட் பண்ணுற ஹூக்ஸு. அந்த லாப்ஸ்டர் ஹூக் இருக்கும், நார்மல் ஹூக் இருக்கும்.
அது 2 டைப்புமே நான் வச்சுருக்கேன். இது வந்து சில்வர் அண்ட் கோல்டு எல்லாமே நமக்கு சில்வர் கோல்டில் இருக்கணும். ஏன்னா நம்ம பெண்டன்ட்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பேக் சைட் ரோப்பு, ஐபின், ஹெட் பின்ஸ் எல்லாமே நம்ம இது யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டட் பேஸில் கனெக்ட் பண்ணுற பின்னாடி போடுற அந்த புஷ் அது. நெக்ஸ்ட்டு இதுவுமே ஹூக்கு தான், அது சில்வரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜம்ப்ரிங் கோல்டு கலரில் பாருங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இதில் நேம்ஸ் ஏதாவது தெரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இயரிங்கு ஜும்கா டைப்பில் இருக்குது. இதுக்கு நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து கீழே பீட்ஸ் எல்லாம் ஹேங் பண்ணலாம், அது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் நம்ம. இது வந்து கிறிஸ்டல் பீட்ஸ் ஆல்ரெடி என்கிட்ட இருந்தது, எல்லாமே ஒரே கவரில் இருக்குது. கிறிஸ்டல்ஸில் நமக்கு நிறைய சைஸஸ் கிடைக்கும், அதுலேயுமே நம்ம நெக் செட்ஸு, ப்ரேஸ்லெட்ஸ் எல்லாம் மேக் பண்ணலாம். அப்புறம் சில்வர் சாம்ஸ் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸ் அண்ட் கட்டர் அண்ட் ப்ளையர் இது எல்லாமே நமக்கு தேவைப்படும். உங்களுக்கு இந்த மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது ஓல்டு வீடியோ. இது நியூவாக வாங்கின மெட்டீரியல் டீட்டெயிலுக்காக இது நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். See you guys.